ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாக் தாங்க இது. ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டயர்டாக இருந்தேன். ஸோ வந்த உடனே போய்ட்டு ஒரு 3 to 3:30க்குள்ளே படுத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க. படுத்துட்டு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30. இப்போ தான் ஏஞ்சி வந்தேன். ஸோ இந்த டே எனக்கு எப்படி போகுது அப்படின்லாம் தெரியல. அப்படியே ஏஞ்சி வந்துட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேங்க. எனக்கு தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படின்னா பாடி வந்து பயங்கர ஹீட் ஆகிடும். அது ஏன்னு தெரில. ஸோ எந்திரிச்ச உடனே காலையில் எழுந்திரிச்சி வந்தாலும் சரி, எப்போ தூங்கி எழுந்திரிச்சி வந்தாலும் சரி, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடித்தேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சராக இருக்கும். ஆக்சுவலாக இன்னமும் டயர்டாக தான் இருந்துச்சு. கண்ணை திறக்கவே மனசு வரல. காலையில் அப்படியே ஏஞ்சிக்கலாமா அப்படின்லாம் உள் மனசு சொல்லுது. ஆனால் வந்து நோ அவ்வளோ நேரம்லாம் தூங்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்துட்டாங்க. ஸோ பூரி மசால் செஞ்ச கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் பூரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். சப்பாத்திக்கு அந்த பூரி மசாலா நல்லா இருக்காது, அதனால் பூரி போட்டுடலான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இந்த டே வந்து ஒரு மாதிரி ஒரு ஜாலியான டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏன்னா நான் தனியாக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மிட் நைட்டில் அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இவங்க எல்லோரும் போய் தூங்கினதுக்கப்புறம், ஏன்னா நான் வேலை செய்யும்போது எனக்கு வீடு துடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் துடைச்சதுக்கப்புறம் யாரும் நடக்காமல் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். துடைச்சிட்டு இருக்கும்போது இங்கிட்டு நடந்தாங்க அப்படின்னா அது பயங்கர கோவம் வரும். அது இப்போன்னு இல்லை, எப்பயுமே நான் வந்து வீடு துடைக்கிறேன் அப்படின்னா யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினப்பேன். ஸோ ஆனால் ரீசெண்டாலாம் பார்த்திங்க அப்படின்னா தொடச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து காலையிலே மைண்ட் செட் பண்ணிட்டேன். நம்ம வந்து காலையில் இன்றைக்கி போனோன்னே தூங்கிடுறோம். தூங்கி எழுந்திரிச்சிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜாலியாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தூக்கமும் இருக்குது, டயர்டும் இருக்குது. அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சரி பார்க்கலாம் என்ன எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் வந்து எங்களுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்குது இல்லையா, தமிழ் ஸ்கூலில் கவனுக்கு இந்த வாரம் ப்ராஜெக்ட் வந்து குக்கிங்க்கு அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க, குக்கிங் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பணும். ஸோ நல்ல வேளை நான் சப்பாத்தி போட்டது நல்லா தான் போச்சு. ஆன் டைமுக்கு கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்கங்க. நீங்கள் வந்து இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஹோம்ஒர்க்கை போய் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். நான் அதுக்கு முன்னாடி வேறு ஹோம்ஒர்க்கை பார்த்துட்ருந்தோம். சரி நல்லதாக போச்சு. ஏன்னா சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எல்லா குழந்தைங்களுமே நான் தேய்க்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வருவாங்கங்க. ஸோ அதனால் இந்த வேலை அவனுக்கு கொஞ்சம் பழக்கமான வேலை தான். நான் தேய்க்கிறேன்னு வந்ததுனால சரி ஓகே இன்றைக்கி வந்து மாவை எடுத்து போட்டு அவனே பிசைய சொல்லலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு குட்டி பவுலை கொடுத்து மாவு போடணும், உப்பு போடணும், தண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸோ அந்த வேலையை அவனேவே செய்ய வச்சாச்சுங்க. அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் எப்போயோ கற்றுக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வயசு அந்த டைம்லலாம் வந்து சப்பாத்தி போடுறேன்னு வந்தது. இப்போ எனக்கு அன்றைக்கி வந்து டயர்டாக இருந்ததுக்கும், சீக்கிரம் போய் அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்கும் டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பசங்க எந்த வேலை கற்றுக்கிட்டாலும் அது என்னைக்காவது ஃப்யூச்சரில் வந்து உதவும் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணங்க. ஸோ பக்கத்தில் இருந்து இதை மட்டும் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம். பட் ஓரளவுக்கு அவனே வந்து மாவு பிசைஞ்சான். அவன் பிசைஞ்ச மாவை லைட்டாக உருட்டி மட்டும் கொடுத்தோம். திரும்பி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அப்புறமா பூரியாக போட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பூரி கொண்டு வச்சுக்கோங்களேன். ஹார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஹார்ட் ஷேப்பை வேறு எப்படிங்க நம்ம சொல்கிறது, இதயம் அப்படி தான் சொன்னோம். இதயம் பூரிலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனிவே பட் ஓகே ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அவன் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி டக்குன்னு யூஸ் ஆச்சு அப்படின்றது மட்டும்தான். நேரம் இழுக்காமல் வேறு எதை நான் செஞ்சுருந்தாலும் எனக்கு வந்து அவனுக்கு நேரம் போயிருக்கும். 2வது ஃப்ரூட் சேலட் ஒரு நல்ல ஐடியா. அந்த ஃப்ரெண்டு அவங்க அதையும் சொன்னாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஃப்ரூட் சேலட்லாம் போட்டோம் அப்படின்னா எனக்கு வீட்டில் பழமும் இல்லை. 2வது நைட்டில் பழத்தை போட்டுட்டு யார் சாப்பிட்றது அப்படின்ட்டு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி பூரி அவன் நல்லபடியாக செஞ்சுட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பூரி நான் மொத்தமாக தேய்ச்சி முடிச்சுட்டு தாங்க போட ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க வந்து பசங்களை டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து போட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. மணி 10:37. அவங்க எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. இனிமேல் தான் நம்ம ஆட்டம் ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து இந்த ஜன்னல் வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஜன்னல் கதவு எல்லாமே. ஏன்னா வெளியிலேருந்து யார் பார்த்தாலும் நல்லா தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற நமக்கு யாராவது நம்ம வெளில பார்க்குறாங்களான்னு தெரியாது. ஸோ அது எனக்கு எப்போயுமே பயமாக இருக்கும். அதனால் வந்து எது வெளிலேருந்து எனக்கு தேவையோ பக்கெட்டு, மாப்பு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு டோரை வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு கர்டைன் வந்து மூடிட்டேங்க. ஸோ நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற தைரியம். இல்லைனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க தான். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது நம்மளை அங்கே பார்க்குறாங்களோ, யாராவது இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா கர்டைனையும் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டாங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட் எய்மாக இருந்துச்சு. இவங்கள மேலே அனுப்பணும், அதுக்கப்புறம் கரெக்டாக என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பயுமே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுற க்ளீனிங் வந்து ரொம்ப பிடிக்கும்.
எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே காலையில் இல்லைனா வந்து தேர்ஸ்டே வந்து காலையில் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க. இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் இருந்தாலும் இவங்க ஒரு ரூமில் வந்து விட்டுருவேன். இந்த ரூம் விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி, சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்குள்ளேயே வச்சுருவேன். அங்கே ரூம்லேயே அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குமா, அதனால் அவங்க அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வெளியே வர மாட்டாங்க. ஹாலு, கிச்சனு, இன்னொரு ரூம் க்ளீன் பண்ணுற வரைக்கும். அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஏதாவது பிடிச்ச வெப் சீரிஸ் இல்லைன்னா விசு படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு விசு படத்தை போட்டு விட்டுட்டு அட்டகாசமாக பார்த்துட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய க்ளீனிங்கில் எனக்கு வந்து ஓடுற விஷயங்கள். ஒரு கொஞ்சம் ரொம்ப டீப் க்ளீனிங் இல்ல. ஆனா ஓரளவுக்கு டீப் க்ளீனிங் தான்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக எல்லாத்தையும் தொடச்சி விடணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிச்சனோட மேடை எல்லாமே தொடச்சி விட்டு. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரே டைமில் எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை சாமி கும்பிடணும் இல்லையா? புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அப்படின்னா, நான் வந்து எல்லா சனிக்கிழமையும் வந்து சாமி கும்பிட்ருவேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா, நான் மட்டும் தான் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடாதது. மற்றவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ற ஆள் தான். ஏன்னா வந்து இந்த ஒரு மாதம் சாப்பிடாம அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, யாராவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிலாம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல போய் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்கு வந்து சனிக்கிழமை மட்டுமாவது வீட்டில் நான்வெஜ் சமைக்காமலும் சாப்பிடாமலும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ வந்து நாளைக்கு சுத்தமாக நான்வெஜ் கிடையாது அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக வீடு க்ளீனிங். ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் இப்போ சாமி கும்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த வாரம் ஃப்ரைடேவும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிடுவேன். நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சி விரதம் விட்டுட்டு சாமி கும்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு அதுவும் மனசில் எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா மனசு ஓரளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஜூஸர் வந்து எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் போட எடுத்துகிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சரி நாளைக்கு ஏபிசி ஜூஸ் போடலாம், அது போடலாம், இது போடலான்ட்டு வெளியிலேயே இருந்துச்சு. ஆனால் ஜூஸ் போட்ட பாடில்ல. அப்புறம் நிறைய பேர் ஏன் வந்து நீங்கள் டிஷ்வாஷர் யூஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிஷ்வாஷர் யூஸ் பண்ணாததுக்கு பெரிய காரணம் ஒன்றும் இல்லைங்க. நம்மள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம் பாத்திரம் தான். திரும்பி திரும்பி தேவைப்படுமா? ஸோ அதனால் இப்போ அது சப்போஸ் நிறைய பாத்திரம் வாங்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி திரும்பி டிஷ்வாஷரில் போட்டுட்டு கழுவிட்டுருக்கலாம். பட் அப்படி கிடையாது. எனக்கு வந்து 4 பவுலு, 4 டம்ளர், மேக்ஸிமம் 4 தட்டு இல்லை 2 சட்டி, இவ்வளோ தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம். இதை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே பாத்திரத்தை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வாங்கி வச்சு அதையும் இது பண்ணிகிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாத்திரத்துக்காக எதுக்கு டிஷ்வாஷர் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்து போடாமல் இருந்தேன். நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிஷ்வாஷரில் போடும்போது சேர்த்து சேர்த்து வச்சு போடுறோமா பாத்திரம் எல்லாமே. அப்போ எனக்கு அது கழுவாமல் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்க மாதிரியே இருக்குது. நைட்டு தூங்க போகும்போதோ இல்லை மிடில் வந்து டிஷ்வாஷர் போடுறோம் அப்படின்னாலும் எனக்கு அது மைண்ட் வந்து டிஸ்டர்பாகவே இருக்குது. நான் சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னாவே எனக்கு நான் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவேங்க. எனக்கு சிங்கில் பாத்திரம் வைக்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. அதனால் எனக்கு அது சேர சேர கழுவிடுறது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. அதனால் மட்டும்தான் நான் வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ இருக்கிற நிலமைய பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வந்து கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் இப்போலாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பேசாமல் டிஷ்வாஷர் லோட் பண்ணி விட்டுறலாமா அப்படின்னு தோணுது. பட் என்கிட்ட இருக்கிற பாத்திரம் அந்த அளவுக்கு டிஷ்வாஷரில் லோட் பண்ணுற அளவுக்கு இது இல்லை. என்கிட்ட வந்து அலுமினியம் குக்கர் தான் இருக்குது. என்ன தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் நல்லதுன்னு தெரிஞ்சாலும், அதுக்காக நான் வாங்கின அலுமினியம் குக்கரை வந்து நான் தூக்கி போட முடியாது. கொஞ்ச நாளைக்கு அது யூஸ் ஆகிற வரைக்கும், அதுக்கு வாசர் கிடைக்கிற வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். அது நல்லதில்லை அப்படின்னா அதிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நல்லதில்லை. சமைச்ச உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, வேறு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிலேயே வைக்கிறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போயாவது ரொம்ப ரொம்ப ரேராக சாப்பிட்டு முடித்தோன்னே மாற்றிக்கலான்னு வேணால் இருப்பேன் தவிர, ஒரு நாளும் சமைச்ச பொருளை அதே இதில் நான் வைக்க மாட்டேன் பெரும்பாலும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். வாங்கின பொருளை அதுக்காக நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்களேன். இது நல்லது இல்லைன்ட்டு அதை வாங்கி, அது நல்லது இல்லைன்ட்டு இது வாங்கி, ஒரு 4 பொருள் வாங்கிட்டு அட்லீஸ்ட் ரேராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. இல்லை இது நல்லதுன்னு நினச்சி வாங்கினா நான் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டில் ஒரு மூலையிலேயே கிடக்கும். ஸோ அதனால் எனக்கு அது செட் ஆகாது. எங்கள் வீட்டில் ஒரு ரூல் இருக்குங்க. 1 இயர் ஒரு பொருளையோ ஒரு ட்ரெஸ்ஸையோ நாங்கள் யூஸ் பண்ணலை, சுத்தமாக ஒரு நாள் கூட போடலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து குட் லிஸ்ட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா யாராவது புதுசாக இந்த ஊருக்கு வராங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஸோ அதனால் 1 இயர் யூஸ் பண்ணாத பொருள் தட்டாக இருக்கலாம், டம்ளராக இருக்கலாம், குட்டி ஸ்பூனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பொருள் நம்ம வீட்டில் இருக்காது. 1 இயரில் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஆனால் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் குட்வில்ல கொடுத்துருவேன். ஒரு வெப் சீரிஸ் ஒன்று போட்டு விட்டேங்க.
அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து 44 நிமிஷம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னென்னா அந்த 44 மினிட்ஸ்க்குள்ளார ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம், அதாவது துடைக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு யோசித்தேன். பட் வந்து மேலே மட்டும்தான் துடைக்க முடிஞ்சது என்னால் அதுக்குள்ளார. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கீழே துடைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ திரும்பி அதோட செகண்ட் பார்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் அடுத்தது வந்து போட்டுட்ருக்கேன். என்ன வெப் சீரிஸ்லாம் கேட்காதீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஏதோ சும்மா கேட்டுட்டு தான் இது பண்ணேன். இது பார்க்கவே இல்லை சுத்தமாகவே. யோகி பாபு இருந்தால், மைனா இருந்தாங்க. என்ன வெப் சீரிஸ்ன்னு சுத்தமாக இப்போதைக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. பட் எனிவே கேட்டுக்கிட்டே மட்டும் இந்த அமுதா கஃபே சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து நான் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த ஜாடி நிறைய பேர் கேட்டது, இந்த ஜாடி எங்கே வாங்கினீங்க, இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஜாடி வந்து நான் வந்து கராஜ் சேலில் வாங்கினேங்க. ஒரு தடவை எங்கள் ஸ்கூல் பக்கத்தில், அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கராஜ் சேல் நான் போனதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. ஸ்கூல் பக்கத்தில் அப்போ நான் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் என் வீட்டுக்கார் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. சரி கராஜ் சேல் போட்டிருக்காங்க, நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். போனால் அங்கே வந்து இந்த இது ஜாடி வந்து $5 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒன்று $5 போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த லைட் க்ரே கலரும் இந்த சாண்டில் கலரும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிச்சனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, 4 நாளுமே $20 தானே. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற அந்த ஒயிட் ஜாடி இருக்கு இல்லையா, அது $20 தான் வாங்கினேன். ஸோ அந்த கால்குலேட் பண்ணிவிட்டு நான் வந்து $20 ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பில் போடும்போதில் இது $5 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போட்டிருந்தாரு. ஓ, 4ம் சேர்த்து $5 அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து என்ன சொல்கிறது, கராஜ் சேலில் வாங்கியிருந்தாலும் யூஸ்டு கிடையாது. இந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த மாதிரி ஜாடி வாங்கிட்டு அவங்களோட ஷோகேஸில் அழகழகாக வச்சுருப்பாங்க. அதில் பெரும்பாலும் நம்மள மாதிரி உப்பு கூட கொட்டி வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு ஜாடியில் மட்டும் ஒரு இடம் வந்து அந்த இது வந்து லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. சரி ஓகே, அதாவது உடஞ்சினா விரிசல் விடலை, லைட்டாக எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு. சரி ஓகே, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி வாங்கிட்டு வந்து வச்சது தான். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. நான் கராஜ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ கராஜ் சேல்னால் என்னென்னு கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத பொருள் எல்லாமே இங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சு விற்றுருவாங்க. ஸோ அதுதான் கராஜ் சேல் அப்படின்றது. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். நான் இது வரைக்கும் ஒரே ஒரு இதுதான் போயிருக்கேன், அதில் வாங்கினது தான் அந்த ஜாடி. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு வழியாக கிச்சனை முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஃபா மேலே இருந்த பேப்பர் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இந்த வீக் ஃபுல்லாக அவன் ஸ்கூலில் கொடுப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பேப்பர் ட்ராயிங் பண்ணுது அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அது அப்படியே வச்சுருவான். நான் ஒரு ஆள் பார்த்து அதை எடுத்து போட்டால் தான் உண்டு, இல்லை அப்படின்னா இருக்கட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே வச்சுருப்பாங்க அதை. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னாவே சோஃபா வந்து நீட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நானும் சொல்லிட்டேன், ஹாலில் தயவு செஞ்சு ஹோம்ஒர்க் பண்ணாதீங்க, மேலே ஸ்டடி ரூம்னு ஒன்று தனியாக வச்சுருக்கீங்களே அங்கே போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டு ஏற முடியல, மலைப்பா இருக்குது, திரும்பி கீழே வரணும், சாப்பிட்ணும், போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு ஹால்லே தாங்க உட்காந்து பண்ணுறாங்க. ஹாலில் ஹோம்ஒர்க் உட்காந்து பண்ணுறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போக மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு போவாங்க. அதான் திரும்பி நாளைக்கு வந்து பண்ணணும்ல. யாரும் வரமாட்டாங்க தான் வீட்டுக்கு, யாரும் உட்கார மாட்டாங்க தான். ஆனால் சோஃபா க்ளீனாக இருந்தாங்க நமக்கே பார்த்தா போய் உட்காரணும்னு தோணும். நம்மளே கூட ஒரு வேலை செஞ்சுட்டு சோஃபா க்ளீனாக இருக்குது அப்படின்னா நமக்கு போய் உட்காரணும்னு தோணும். அதை சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு போயிடுறது. கீழே பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹால் க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பாத்ரூம் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணணும். இது மாதிரி தான் வந்து பிரிச்சுப்பேன் நான். இப்போ ஹாஃப் பாத்ரூம் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வேக்யூம் மட்டும் போட்டேன், இது மாப் மட்டும் போட்டேன் அப்படின்னா வேலை கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு சமையலுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரெப் ஒர்க் இருக்குது, அந்த வேலையும் முடிக்கணும். ஃபோன்லேயே சுத்தமாக சார்ஜ் இல்லைனாலும் சார்ஜ் போட்டு வீடியோ எடுக்கிறதுனால ரொம்பவே லேட் ஆகிட்டுருக்கு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 12:30 12:45 ஆகுதுங்க இந்த டைமுக்கு. ஸோ இனிமேல் தான் வீடு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக பண்ணணும். நானும் இடையில வந்து ஒரு ½ வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு உட்காந்துட்டேன், கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு இப்படிமா. ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த ரமணி வெர்சஸ் ரமணி இருக்கு இல்லையா, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இவ்வளோதான் அவ்வளோதான்லாம் இல்லை, அளவு இல்லாத அளவுக்கு அது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது தூக்கத்தில் எழுப்பி அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட நான் ஊன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். நான் வந்து அவங்க தேவதர்ஷினி மேம் இருக்காங்க இல்லையா, அவங்கள எனக்கு வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, அவ்வளோ பிடிக்குங்க. அவங்கள அப்படியே நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு அம்மாவாகவும் சரி, ஒரு ஆக்ட்ரஸாகவும் சரி, ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் இந்த ரமணி வெர்சஸ் ரமணி பார்த்து தான் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது எனக்கு.
அவங்கள பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறமே தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு எல்லாமே. அதுக்கப்புறமா அப்படியே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம். சூப்பராக நடிக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு படங்கள்ல கூட அவங்க இருக்காங்க அப்படின்னாவே அந்த படத்தை போய் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய படங்கள் தான் அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடு தொடச்சி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ அப்படியே மேட்டெல்லாம் வந்து காய காய கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து வச்ச பொருளெல்லாம் திரும்பி எடுத்து வச்சிட்டோன்னா சரியாக இருக்கும். நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போய் தூங்குறேன். காலைல அவங்க ஏஞ்சி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, வீடு தொடச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க தொடச்சேங்க அப்படின்னேன். எப்போ போட்ட மேட்டெல்லாம் நீனு? தொடச்சிட்டு மேலே வந்திருப்பல்ல, மேட்டெல்லாம் எப்போ போட்ட அப்படின்னாங்க. வீடு தொடச்சிட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் சார்ஜ் போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் திரும்பி வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வீடு துடைச்சோம் அப்படின்னா காயிற வரைக்கும் மேட் போட மாட்டோம் இல்லையா, அதை கால்குலேட் பண்ணி அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. எப்படி இருந்துச்சோ வீடு அதே மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் நாளைக்கு சமைக்கிறதுக்கான மீல் ப்ரெப்னு வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு காலியாகி 1 வாரம் ஆச்சுங்க. எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தது கீழே பேஸ்மெண்ட்டில் கொண்டு போய் வச்சாச்சு. ஏன்னா இங்கே பேண்ட்ரியில் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ரேக்கு. அதனால் வந்து நான் ரொம்ப வந்து வெயிட் வந்து வைக்க மாட்டேன். இந்த மாதிரி பருப்பு ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஷெல்ஃபில் இடம் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே ஷெல்ஃபில் வச்சுருவேன். அப்படி இல்லை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கொண்டு போய் பேஸ்மெண்ட்டில் வச்சுருவேன். ஸோ இந்த பருப்பை போயிட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரத்துக்கு மலைச்சிக்கிட்டே 1 வாரமாக பாசிப்பருப்பு கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு இட்லி சாம்பார் அந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து மலப்பு தட்டி சரி ஓகே நாளைக்கு சமையலுக்கு பாசிப்பருப்பு இது துவரம்பருப்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே திரும்பி நானே போயிட்டு நைட்டு 1:30 மணிக்கு போய் எடுத்துகிட்டு வரேன். நான் அப்போ தான் நினச்சேன், எத்தனை நாள் பகலில் தோணுச்சு இப்போ இது பருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே போய் எடுத்துருக்கலாம்ல, கொஞ்சம் மலைச்சது பாரு, இப்போ திரும்பி இன்றைக்கி போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான், எந்த வேலையும் மலைக்காமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது அன்னன்னைக்கு முடிஞ்சிடும். கொஞ்சம் மலைச்சோம் அப்படின்னா மொத்த வேலையும் ஒன்றா ஒரே நாளில் வந்து நிற்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி. விரதம் விட்டுட்டு தான் வந்து தமிழ் ஸ்கூல் போகிறேன் நாளைக்கு. அதனால தான் வந்து பருப்பை நைட்டே வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் நான் எந்திரிக்கும் போது ரெடியாக இருக்கும் இன்ஸ்டா பாட்டில்னு சொல்லிட்டு தான் இப்போ வச்சிட்ருக்கேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 1:45 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எதெல்லாம் நாளைக்கு பண்ணணுமோ அதெல்லாம் ஊற வைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சிட்டா தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிச்சன் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. க்ளீன் பண்ணிவிட்டேன். நாளைக்கு தேவையான சமைக்கிறதுக்கான பாத்திரம்லாம் எடுத்து சைடில் வச்சுருக்கேன். எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் எனக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. அக்கா உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு இருக்கீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.